ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அருண்குமார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜுவாலஜி ஹப் தமிழ். நம்ம சேனல் ஆரம்பிச்சதே ஜுவாலஜி அனிமல்ஸை பற்றி நடத்துறதுக்காக தான். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். அனிமல் கிங்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அனிமல் கிங்டம் அப்படின்னா என்னென்னா, இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்க ஒரு கிங்டம். அதை எப்படியெல்லாம் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க, எதனால இந்த கிங்டமில் இந்த உயிரினங்கள்லாம் இணைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அனிமல்னா அதுக்கு ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, சில குணாதிசயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னு பார்ப்போம். மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கும். இப்போ பாக்டீரியா அதெல்லாம் ஒரு செல் உயிரின்னு நமக்கு தெரியும். அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் பல செல் உயிரிகளை தான் அதில் இருக்கும். அடுத்து யூகேரியாட்டிக் நமக்கு தெரியும். ப்ரோகேரியட்ஸ், யூகேரியட்ஸ் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. ப்ரோகேரியட்ஸ்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, யூகேரியட்ஸ்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அதாவது நம்மளோட இந்த டிஎன்ஏலாம் இருக்குல்ல, டிஎன்ஏ நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை நம்ம யூகேரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மற்ற செல் ஆர்கனல்ஸுக்கும் மெம்பரேன் இருந்ததுன்னா அதை யூகேரியட்னு சொல்லுவோம். அதுவே ப்ரோகேரியட்ஸ்ல நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. நம்ம டிஎன்ஏ சைட்டோபிளாசத்துல அப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா அதோட டிஎன்ஏ ஒரு ரிப்பன் மாதிரி அங்கங்க அந்த செல் பாடியில சுத்திட்டு இருக்கும். ஆனா நம்மளுக்கு அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ்குள்ளதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த மாதிரி ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறது யூகேரியோட்ஸ். ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாம சும்மா செல் சைட்டோபிளாசத்துல சுத்திட்டு இருந்துச்சுன்னா அது ப்ரோகேரியோட்ஸ். ஸோ அனிமல்ஸ் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஓகேவா? அடுத்து ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். நான் நியூட்ரிஷன் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னா சுயமா உணவு தயாரிக்காம உணவுக்காக பிற உயிர்களை சார்ந்து இருக்கிறது ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். மிருகங்கள் பிளான்ஸை உண்ணலாம், இல்லை இன்னொரு மிருகங்களை உண்ணலாம். இந்த மாதிரி உணவுக்காக பிற உயிர்களை சார்ந்து இருக்கிறது ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். அடுத்து நோ செல்வால். இப்போ பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செல்வால் இருக்கும். அதுதான் அந்த ஒரு ஸ்டிஃபான ஒரு ரஃப்பான அதோட ஸ்ட்ரக்சருக்கு காரணம். இப்போ அனிமல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்வால் கிடையாது, செல் சுவர் கிடையாது. அதனால தான் நம்மளால ஈஸியாக மூவ்மெண்ட்லாம் பண்ண முடியுது. செல்வால் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ அனிமல்ஸில் செல்வால் கிடையாது. அடுத்து மூவ்மெண்ட்டு இப்போ சொன்னது தான். விலங்குகளால் நகர முடியும். இப்போ பிளான்ஸோ இல்லை மற்ற உயிரினங்களை எடுத்துக்கிட்டா அதால் நகர முடியாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், காற்றடிச்சா செடி அசையும். ஆனால் அது இல்லாமல் இப்போ நம்ம சுயமாகவே நகர்றோம்ல, அதெல்லாம் அனிமலுக்குள்ள குணாதிசயங்கள். அடுத்து நர்வஸ் கோஆர்டினேஷன். நர்வஸ் சிஸ்டம்ங்கிற ஒரு அமைப்பு அனிமல் கிங்டத்துல இருக்கு. நம்மளால சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு இடத்துல நெருப்பு இருக்கு, நமக்கு சுடுதுன்னு தெரிஞ்சா நம்ம விலகுறோம். இப்போ ஒரு பிளான்ட்டால நகர முடியுமா? நகர முடியாது. அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கு. நர்வஸ் கோஆர்டினேஷன் அனிமல்ஸ்ட இருக்கு. இப்போ எதுக்காக கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு லைப்ரரிக்கு போறோம் அப்படின்னா அங்க நிறைய புக்ஸ் இருக்கும். நமக்கு தேவையான புக் எது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடுக்கி வச்சிருப்போம். இப்போ எனக்கு ஒரு தமிழ் புக் தேவை, ஒரு சங்ககால புக் தேவை அப்படின்னா இப்போ தமிழ் செக்ஷன்ல போய் சங்க இலக்கியங்கள் எங்க இருக்குன்னு பார்த்து அதுல இருந்து நமக்கு என்ன புக்கு தேவையோ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுவே குளறுபடியா எல்லாமே மிக்சிங்ல இருந்துச்சுன்னா தேடி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அனிமல்ஸ் இருக்கு. அதை வகைப்படுத்தினாதான் நம்மளால ஈஸியா இந்த அனிமலா, இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இப்போ ஒரு முயலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஈஸியா நம்மளால எடுத்துக்க முடியுங்கிறதுக்காண்டி தான் கிளாசிபிகேஷன். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எதெல்லாம் வச்சு கிளாசிஃபை பண்றாங்க? இப்போ தமிழ் புக்ஸ் எல்லாம் ஒரு கிளாசிஃபை, அது ஒரு லாங்குவேஜ், இது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பண்ணி வைக்கலாம். அனிமல்ஸை எதை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அது என்ன மாதிரி அமைப்பு கொண்டதா இருக்கு? செல்களோட அமைப்பு ஒரு செல்லா, பல செல் உயிரியா, இல்ல அந்த செல்கள்லாம் சேர்ந்து திசுக்களா இருக்கா, திசுவெல்லாம் சேர்ந்து ஆர்கன் இருக்கா, ஆர்கன் சிஸ்டம் இருக்கா, அதை வச்சு கிளாசிஃபை பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஒரு செல் உயிரிகள் இருக்கும். அடுத்ததா அப்புறம் செல்கள்லாம் சேர்ந்து திசுக்களா, இந்த ஸ்பாஞ்சஸ் கடல்ல எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். கடைசியில நமக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. லைக் ஹார்ட் பம்ப் பண்றதுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு. இந்த மாதிரி அமைப்புகள் வித்தியாசத்தை வச்சு விலங்குகளை வகைப்படுத்துறோம். அடுத்து சிமெட்ரி. சிமெட்ரினா சமச்சீர் அமைப்புன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்குவோம். இப்ப என்ன ரெண்டா இப்படி கட் பண்ணோம்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும், சரி பாதியா கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறது இந்த பைலேட்ரல் சிமெட்ரின்னு சொல்றது. இதுவே இப்ப ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை இப்படி ஒரு 5 வெட்டா வெட்டலாம். 5 வெட்டா வெட்டினாலும் ஈக்குவல் ஹாஃபா இருக்கும்.
சரிபாதியா அதை வெட்ட முடியும். அதை வந்து ரேடியல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். சில உயிரினங்கள் இருக்கும் அதை வெட்டவே முடியாது, வெட்டினா சரிசம அமைப்பா நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த பிரிக்கிற அமைப்பை வச்சு நம்மளால வந்து அனிமல்ஸை வகைப்படுத்த முடியும். அடுத்து வந்து ஜேர்ம் லேயர்ஸ். ஜேர்ம் லேயர்ஸ்னா இந்த கரு வளர்ச்சியின் போது அடுக்குகள் உருவாகும், அதை வச்சு வந்து பிரிக்கிறோம். 2 வகை இருக்கு, டிப்ளோபிளாஸ்டிக் ஈரடுக்கு, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் மூவடுக்கு. ஓகேவா? இப்ப நம்மலாம் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக், இந்த எண்டோடம் மெக்டோடம் மீசோடம் அப்படின்னு சொல்லுவோம், நடு அடுக்கு புற அடுக்கு உள்ளடுக்கு, இந்த மாதிரி அதை வச்சு அனிமல்ஸை வகைப்படுத்துவோம். இதெல்லாம் என்னன்னு இன்னும் தெளிவா நம்ம பார்ப்போம். அடுத்து சீலம். சீலம்னா உடற்குழி. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கட்டடம் எடுத்துக்குவோம். கட்டடத்தோட அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை வந்து ஒரு மனுஷ உடம்புன்னு வச்சுக்கலாம். உள்ள இருக்கிற இப்ப நம்ம அந்த வீட்டுல வந்து நிறைய பர்னிச்சர்லாம் வச்சிருவோம், அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் வச்சுக்கலாம். கிச்சன்ல அடுப்பு, ஃபேனு, லைட்டு, இதெல்லாம் வந்து ஆர்கன்ஸ்னு வச்சுக்கலாம். அதை தவிர்த்து வெற்று இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து சீலம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம்லாம் அமைஞ்சிருக்கு, அது இல்லாம உடற்குழி இருக்கு, அதை வந்து சீலம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாடி கேவிட்டி இருக்கிறதெல்லாம் வந்து சீலோமேட். கேவிட்டியே இல்லாம ஃபுல்லா தசைகளால நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அது ஏசிலோமேட். சியூடோசிலோமேட்னா அங்கங்க திட்டு திட்டா கேவிட்டி இருக்கும், உடற்குழி இருக்கும், அப்படி இருந்தா சியூடோசிலோமேட். இதை பத்தி நம்ம விலாவரியா பார்க்கலாம். ஒவ்வொரு ஆர்கானிசத்தை எடுத்துக்கிட்டு அதுல எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அடுத்தடுத்த வீடியோல நான் அதை சொல்றேன். அடுத்து செக்மெண்டேஷன். இப்போ ஒரு சில உயிரினங்கள் வந்து செக்மெண்டா பிரிஞ்சிருக்கும். எர்த்துவாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வளைய வளையமா இருக்கும். இந்த தேளு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோடு கோடா இருக்குல்ல, இந்த மாதிரி செக்மெண்டா இருக்குல்ல, இதை வச்சும் உயிரினங்களை வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து நோட்டோகார்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான அமைப்பு. நோட்டோகார்ட் அப்படின்னா முதுகு நான்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்கு வந்து ஒரு இந்த ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறது, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது நோட்டோகார்ட். மேக்சிமம் அனிமல்ஸ் வந்து 2 ப்ராட் கிளாசிபிகேஷனா பிரிச்சோம் அப்படின்னா, அதாவது நான் கார்டேட்ஸ், கார்டேட்ஸ்னு பிரிப்போம். முதுகு நான் அற்றவை, முதுகு நான் உடையவை அப்படின்னு பிரிப்போம். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து நம்ம அனிமல் கிங்டம்ல இருக்கிற அனிமல்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு பேசிக் கிளாசிபிகேஷன். ஓகேவா? இன்னும் விலாவரையா அடுத்த எல்லாத்தையும் பார்ப்போம்.